ஒரு சிம்பிளான ஃப்ரூட் சாலட் அத வச்சு ஒரு சூப்பரான பிசினஸ் பண்ண முடியுமா? முடியும்னு சொல்றத விட அதை எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த முழு வழிகாட்டலையும் பார்க்கலாம் வாங்க. வாங்க, முதல்ல ஒரு ரியல் லைஃப் சக்சஸ் ஸ்டோரியில இருந்து ஆரம்பிக்கலாம். சென்னையில இருக்கிற செலாடா நிறுவனர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு சின்ன ஐடியாவும் சின்ன முதலீடு தான் அவங்க வெற்றியோட ரகசியமா. இதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லையா? சரி, அந்த சின்ன ஐடியாவோட ரிசல்ட் என்ன தெரியுமா? வருஷத்துக்கு 60 லட்சம் ரூபா. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, 60 லட்சம். வெறும் ஃப்ரூட் சாலட் பிசினஸ்ல இவ்ளோ பெரிய டர்ன் ஓவர் பண்ண முடியுங்கிறதுக்கு இதை விட ஒரு சூப்பர் உதாரணம் இருக்க முடியாது. ஓகே, அப்போ இந்த பிசினஸ எப்படி நாமளும் ஆரம்பிக்கிறது? அதுக்கான ஒரு முழு ரோட் மேப் தான் இது. முதல்ல இதுக்கான வாய்ப்பு என்னன்னு பாப்போம். அப்புறம் எப்படி ஃபவுண்டேஷன் போடுறது, மெனு எப்படி செட் பண்றது, டெய்லி வேலைகளை எப்படி சமாளிக்கிறது, கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி கொண்டு போறது, கடைசியா எப்படி பிசினஸ வளர்க்கறதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல் கேள்வி, ஏன் இப்போ ஃப்ரூட் சாலட் பிசினஸ்? இதுதான் சரியான நேரமா? கண்டிப்பா ஆமாங்க. ஏன்னா இப்போ ட்ரெண்டே மாறிடுச்சு. எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. ஆனா யாருக்கும் பழத்தை உரிச்சு கட் பண்ணி சாப்பிட டைம் இல்ல. பாத்தீங்களா, இந்த கேப்ல தான் நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் ஃப்ரூட்ஸ் விக்கல, நீங்க விக்கிறது கன்வீனியன்ஸ், அதாவது வசதி. மக்களோட நேரத்தையும் அவங்க படுற கஷ்டத்தையும் நீங்க மிச்சப்படுத்துறீங்க. ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கொடுக்குறீங்க. இதுதான் உங்க பிசினஸோட உண்மையான வேல்யூ. இந்த நம்பர்ஸ கொஞ்சம் பாருங்களே, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மத்த ஃபுட் பிசினஸ்லாம் 25% லாபம் பார்த்தா, ஃப்ரூட் சாலட் பிசினஸ்ல கிட்டத்தட்ட 30% வரைக்கும் லாபம் பார்க்க முடியும். அதுவும் ரொம்ப குறைஞ்ச முதலீடுல. இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா? ஓகே, வாய்ப்பு நல்லா இருக்கு, லாபமும் சூப்பரா இருக்கு, எல்லாம் சரி. இப்போ பிசினஸ ஆரம்பிக்கணும்னா முதல்ல ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா போடணும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்க முடிவு பண்ண வேண்டியது உங்க பிசினஸ் மாடல் என்னங்கிறது தான். இதுல 2 மெயின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு கிளவுட் கிச்சன், அதாவது கடையே கிடையாது, ஒரு சின்ன கிச்சன் போதும். ஆன்லைன்ல ஆர்டர் வரும், நீங்க டெலிவரி மட்டும் பண்ணுவீங்க. இதுல வாடகை செலவு ரொம்பவே கம்மி. இன்னொரு ஆப்ஷன், மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி இல்லனா ஒரு சின்ன கடை போடுறது. நீங்க எந்த ஃபுட் பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, இந்த FSSAI லைசென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடடா, இது வாங்குறது பெரிய வேலையாச்சே நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், ஆன்லைன்லயே ஈஸியா அப்ளை பண்ணி வாங்கிடலாம். FSSAI மட்டும் பத்தாதுங்க. உங்க பிசினஸ் வளர வளர GST ரெஜிஸ்ட்ரேஷன், உங்க ஏரியா முனிசிபாலிட்டி கிட்ட இருந்து ஷாப் லைசென்ஸ், அப்புறம் பிசினஸ் பேர்ல ஒரு பான் கார்டு, பேங்க் அக்கவுண்ட், இதெல்லாம் பக்காவா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு ஒரு நல்ல பேரும் நம்பிக்கையும் கிடைக்கும். சரி, இப்போ உங்க பிசினஸோட ஹார்ட்டுக்கு வருவோம். அதாவது உங்க மெனு. ஆனா இங்க நீங்க என்ன சாலட் கொடுக்குறீங்கன்றது மட்டும் விஷயம் இல்ல. அதை எப்படி பேக் பண்றீங்க, எப்படி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தகுந்த மாதிரி மாத்தி கொடுக்குறீங்க, அதுதான் இங்க உண்மையான கேம் சேஞ்சரே. இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. மக்கள் உங்ககிட்ட வாங்குறது வெறும் பழங்களை இல்ல, அவங்க நம்பிக்கையையும் வசதியையும் தான் வாங்குறாங்க. உங்க சுத்தமான பேக்கேஜிங் நம்பிக்கைய கொடுக்குது, உங்க டெலிவரி வசதிய கொடுக்குது. அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் உங்க பேக்கேஜிங் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மாதிரி இருக்கவே கூடாது. யோசிச்சு பாருங்க, ஆஃபீஸ் போறவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸ், ஜிம் போறவங்களுக்கு சாப்பிட ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு கப், குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லா மாம் அப்ரூவ்ட்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தா பேரண்ட்ஸும் ஹாப்பி, குழந்தைங்களும் ஹாப்பி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் யோசிச்சு பண்ணும்போது தான் நீங்க தனிச்சு தெரிவிங்க. இங்க ஒரு சின்ன ஆனா பவர்ஃபுல்லான டிப். உங்க சாலட்ஸை பார்க்கவே சாப்பிடணும்னு தோணுதா, அதை அப்படியே ஒரு நல்ல போட்டோ எடுங்க. ப்ரொஃபஷனலா எடுத்த போட்டோஸை மெனுலையும் சோஷியல் மீடியாலையும் யூஸ் பண்ணுங்க. நம்புங்க, இதனால மட்டுமே உங்க சேல்ஸ் 30% வரைக்கும் அதிகமாக வாய்ப்பிருக்கு. மெனு டிசைன் பண்ணும்போது சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெனுவை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதுங்க, சிம்பிளா வைங்க. பில்ட் யுவர் ஓன் சாலட்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்க, அது கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சீசனுக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ ஸ்பெஷல் சாலட்ஸ் கொண்டு வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், சாலட் மேல ஊத்துற அந்த ட்ரெஸ்ஸிங்கை மட்டும் எப்பவும் தனியா ஒரு சின்ன கப்ல பேக் பண்ணி கொடுங்க. சரி, ஐடியா ரெடி, மெனு ரெடி, எல்லாம் சூப்பர். ஆனா இந்த பிசினஸ டெய்லி எப்படி ரன் பண்றது? வாங்க, ஒரு ஃப்ரூட் சாலட் பிசினஸ் ஓனரோட ஒரு நாள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரியலா பார்க்கலாம். இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா டிசிப்ளின் தான் முதல் மந்திரம். உங்க நாள் அதிகாலை 4:30 மணிக்கு ஆரம்பிக்கணும். மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் காயா இருக்கிற பழங்களை பார்த்து வாங்கணும். 5 மணிக்கெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ண ஆரம்பிக்கணும். 6 மணிக்கு பேக்கிங், 6:30க்குள்ள முதல் டெலிவரி கிளம்பியிருக்கணும். இந்த மார்னிங் ருட்டீன்ல ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது.
உங்க பிராண்டோட மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா? நீங்க கொடுக்கற நம்பிக்கை தான். அதுக்கு அடிப்படை ஃபுட் சேஃப்டி. கட் பண்ண ஃப்ரூட்ஸை எப்பவும் 4 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே மெயின்டைன் பண்ணுங்க. ஒவ்வொரு வகைக்கும் தனித்தனி கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுங்க. கிளவுஸ், சுத்தமான ட்ரெஸ், இதெல்லாம் பேசிக்ஸ். இதுல மட்டும் நோ காம்ப்ரமைஸ். சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு அருமையான ப்ராடக்ட் இருக்கு. அது ரொம்ப பாதுகாப்பானதும் கூட. அடுத்த ஸ்டெப் என்ன? இதை எப்படி சரியான கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? அதாவது மார்க்கெட்டிங். இந்த டேட்டாவை பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவோட ஆன்லைன் ஃபுட் டெலிவரி மார்க்கெட்ல 80% யார்கிட்ட இருக்கு? ஜொமேட்டோ, ஸ்விக்கி கிட்ட தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? யோசிக்கவே வேணாம். கண்டிப்பா அவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஆகணும். அதோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல உங்க சாலட் போட்டோஸ போட்டு ஒரு பஸ் கிரியேட் பண்ணுங்க. முதல் தடவையா ஆர்டர் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுங்க. ஆஃபீஸ் போறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்றவங்களுக்குன்னு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் கொண்டு வாங்க. இது உங்களுக்கு ரெகுலரா ஒரு வருமானத்தை கொடுக்கும். வாவ்! இப்போ உங்க பிசினஸ் நல்லபடியா ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. அடுத்தது என்ன? அப்படியே இருந்தா போதுமா? இல்ல, அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறது, வளர்ச்சியை எப்படி பிளான் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த டூலுக்கு பேரு பிசினஸ் மாடல் கேன்வஸ். இது ஒரு மேஜிக் மாதிரி. உங்க கஸ்டமர்ஸ் யாரு, அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க, உங்களுக்கு எங்கேருந்து காசு வரும், என்னென்ன செலவாகும்னு உங்க முழு பிசினஸையும் ஒரே ஒரு பேப்பர்ல பார்க்க இது உதவும். உங்க பிசினஸோட அடுத்த கட்ட வளர்ச்சியை பிளான் பண்ண இது ஒரு சூப்பரான கைடு. இப்போ இந்த பிசினஸ பத்தின எல்லா சீக்ரெட்ஸும் உங்க கையிலே இருக்கு. உங்க ஊர்ல, உங்க சிட்டில மக்கள் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்தை நீங்க பிடிப்பீங்களா? என்ன உருவாக்க போறீங்க? யோசிக்காதீங்க, உடனே செயல்ல இறங்குங்க.